பவி நான் நடுவில் போட்டு முகமே தெரியலங்க, பாவமாக இருந்தது ரொம்ப. பவித்ரா பாவம், பவித்ரா தான் பாவம். பவித்ரா தான் கீழே இருந்ததால அவளால எடுக்க முடியல கையே. பிக் பாஸ் இந்த வாரம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த வாரம் இந்த செங்கலா டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறப்ப? ஐயோ ஏன் கஷ்டமாக இருந்ததே அது பார்க்கும்போது. பாவம் அவங்க 4 அந்த அந்த பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. அந்த 4 பேர் சொன்னீங்கல்ல, அதில் யார் வந்து அந்த கேர்ள்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக விளையாடனான்னு நினைக்கிறீங்க? டஃப் கொடுத்து மஞ்சரியும் இல்லை, பவியும் விளையாடினா, மஞ்சரியும் விளையாண்டாங்க, ஜாக்லினும் விளையாண்டாங்க. 4 பேர் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. நியாயமாக விளையாடுனதுன்னா இவங்க நியாயமாக விளையாடினாங்கப்பா, இவங்க நல்லா விளையாடி இருக்காங்க அப்படின்னு யார் சொல்வீங்க? விளையாடின கண்டெஸ்ட் நியாயமாக 4 பேருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. நியாயமாக அதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதானே டாஸ்க்கு, அந்த அணில் அந்த பொம்மை எடுக்கிறது தான். அதுக்கப்புறமா தான் அவங்க பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக ஆனதே அன்ஷிதா தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அன்ஷிதா வந்து இப்போது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணதெல்லாம் இந்த இந்த இதுவெலாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஜாக்லின் மேலே அவங்களுக்கு கோவம் இருக்குது, அதனால அவங்களால வெளியே காட்டிக்க முடியல. ஆனால் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஜாக்லினும் பாவம் தான், அவங்களும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜாக்லினுக்கும் தெரியல. இப்போ பவி வந்து அன்ஷிதா வந்து என்ன சொன்னாலுமே கொஞ்சம் கோபப்பட்டுடுறாங்க பார்த்தீங்களா? அன்ஷிதா கோபப்பட்டதுனால பவி கொஞ்சம் பயப்படுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. டப்புன்னு அவங்க சரி அன்ஷிதா சொன்ன உடனேவே இவங்க ஏற்றுக்குறாங்க. அப்புறம் பவியும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவப்பட்டு கத்திருப்பாங்க. ஆமாம் கத்துனாங்க. ஆனால் கத்திட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் திருப்பி, ஏன்னா டீம் அவங்க டீம் தானே, கோவப்பட்டாலும் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அவங்க கோவப்பட்டாலும் பேசிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் போயிட்டாலும் டீமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க. ஆனால் பவிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அன்ஷிதா மேலே எல்லாருக்குமே பயம் இருக்குது. ஓகே, அவங்க ரொம்ப பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் கத்திடுறாங்க, ஜாஸ்தியாக அவங்க கத்திடுறாங்க. அவங்க கத்துறதுனாலே அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க போல். ப்ளே பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அன்ஷிதா? நீங்கள் கத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி ப்ளே பண்ணுறது? டஃப் கொடுத்து பண்ணுறாங்களா இல்லை சும்மா மேம்போக்காக பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுது வெளியே இருந்து பார்க்க? இல்லை டஃப் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. யோசிக்காமல அவங்க கத்திடுறாங்க. இப்போ ஜாக்லினை வந்து அவங்க ரொம்ப பேசிட்டாங்க அதில். ஆனால் மஞ்சரியும் பேசிட்டாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவங்க அழுதுட்டாங்க. ஃபஸ்ட்டில் எங்களுக்கு பிடிக்காது, மஞ்சரியும் பிடிக்காது. ஆனால் இப்போ ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க. ஆனால் கரெக்டாக பேசுகிறாங்க, மஞ்சரி ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க. ஜெஃப்ரி கூட ஒரு வார்த்தை விட்டாங்க, நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஜெஃப்ரிக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும்போது அப்படி இல்லைன்னா மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்போ ஜெஃப்ரி வந்து ரூடாக வந்தாங்க, சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்தாங்கல்ல. அப்போ அதனால தான் இப்படி இந்த மாதிரி இதில் என்கிட்ட பேசாத ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீசெண்டாக தான் சொன்னாங்க, தப்பாக சொல்லலை அவங்க. ஆமாம் அவர் வந்திருக்கலாம் கொஞ்சம், என்ன சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ 2 பேருமே போயிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டாங்க. இவங்க மட்டும் நிற்கிறாங்கல்ல. இப்போ ஜெஃப் மட்டும் நின்று கேட்டுட்ருக்கான், அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி ரூடாக சொன்னதுனால தான் அவங்க இந்த மாதிரி இதோடு என்கிட்ட வராத, இந்த மாதிரி கேட்காத, நார்மலாக கேட்டால் அதுக்கு நார்மலாக பதில் சொல்ல போகிறாங்க. யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்? சவுண்டு தான், சவுண்டு. ஆனால் சவுண்ட் வந்து இந்த வாட்டி அந்த டீம்லேருந்து வெளியேற்றப்பட்டாங்க 3 பேருமே. சவுண்டு அருண் டீமே தோத்துருச்சு. அவங்க எஃபர்ட் போட்டாங்க, பாவம் அதுக்கு ஒன்றுமே தெரியல. நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்க 3 பேர், யாரோ ஒருத்தர் கொடுங்கன்னு. அது கரெக்டாக ரயான். ஆமாம் கரெக்டு தான். ரயானும் பாவம் தான். ரஞ்சித் அண்ணால் தான் இப்போ அவங்க ஏஜுக்கெலாம் இப்போ இனிமேல் இவங்க விளையாண்டது தான். அவர் எப்படின்னா எப்படி சொல்கிறது, அவருக்கு வயசும் ஆயிடுச்சு, இப்போ இருக்கிறதுல இவங்க தான் இருக்காங்க. சரி இப்போ ரயான் எப்படியோ எனக்கு தெரிஞ்சு வீக்காக ஆகிடுவான் போல் இந்த மாதிரி இருக்கிறதுனால. அதனால சரி அவருக்கு கொடுத்தா நான் ஜாக்லின்லாம் போக மாட்டாங்க வெளியே இவ்வளோ சீக்கிரம்லாம். ஜாக்குக்கு தெரியும் எப்படியா அவள் போக மாட்டான்னு தெரிஞ்சதுனால தான் ரயானுக்கு கொடுத்துட்டா. எங்க 11 வாரமா நாமினேஷன் பாஸ்லயே வந்துட்டு இருக்காங்க, இதுலயே வந்துட்டு இருக்காங்க எடிஷன் பாஸ்ல. அதனால அவங்கள வெளிய விட மாட்டாங்கண்ணா. அவங்களெல்லாம் ஜாக்லாம் வெளியே போகவே மாட்டாங்க. இப்போ ஜாக்லின் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப ரஞ்சித் சாரை வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவர் ரொம்ப இத்தனை நாள் கோவப்படல, இந்த வாட்டி வந்து கோவப்பட்டு பேசியிருப்பாரு. அது ஜாக்லின் பக்கம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்கு அதை பற்றி? அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, அவர் மனசும் கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. ஏன்னா அவரும் கொஞ்சம் அங்கே எஃபர்ட் போட்டிருக்காரு, அந்த கல்லுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாரு அவர். ஆனால் அவரே விட்டு கொடுத்துருக்கலாம், சரி ரயானுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவரு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்களா ரொம்ப காமாக ஆகிட்டாரு. நான் இப்போது சேதுபதி அண்ணா
சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ கூட அவர் அந்த கோவத்தை காட்டவே மாட்டார். அவர் நேச்சுரலே அதுதான், அவரால் காட்ட முடியாது. இனிமேல் இங்கே டாஸ்க் பண்ண முடியாது அவரால். ஏன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போது சவுண்டு கூட கத்திட்டே இருந்தா, இப்போ ரொம்ப அமைதியாகிட்டா. அவர் சொன்னார், நீ இந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் ஆட முடியாதுன்னு சொன்னாலும் ரொம்ப அமைதியாகிட்டா. இப்போது இவருக்கு வந்து புரியல, உள்ளே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னுட்டு அவருக்கு தெரியல. எல்லார்ட்டும் இல்லை சாமி, ஆமாம் சாமி சொல்லிகிட்டே அவர் காலத்தை கடத்திட்டாரு. இப்போ கேமில் வந்து யார் வந்து இந்த பிக் பாஸ்லேயே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு இவங்க பண்ணுறது அப்படின்னா யாரை சொல்வீங்க? அப்படி யாருமே இல்லையே, யாருமே இல்லை. இருந்தவங்களாம் போயிட்டாங்க. ஃபேக்காக இருக்காங்க, இவங்க பண்ணுறது ஃபேக்காக தெரியுது, இது இது நேச்சுரலாகவே இல்லை அப்படின்னா யார் சொல்வீங்க? ஃபேக்லாம் அங்கே இல்லை, ஃபேக் எல்லாருமே வெளியே போயாச்சு. ஓகே. அப்படி ஃபேக்கான ஆளுங்க அங்கே இல்லை. ஸோ இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட கேமை ஆமாம் விளையாடுறாங்க. இப்போது அவர் சொன்னார் பார்த்தீங்களா சேதுபதி, நான் சொன்னதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் யார் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? இண்டிவிஜுவலாகவும் நல்லா விளையாடுறாங்க, குரூப்பாகவும் கரெக்டாக போகிறாங்க அப்படின்னா எந்த பிளேயர் நீங்கள் சொல்லுவீங்க கண்டஸ்டன்ஸ்? குரூப்பில் இப்போ எல்லாம் இந்த குரூப்பே பிரிஞ்சிருச்சு. குரூப்பாகவும் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா இதில் ஜாக்லின் நல்லா விளையாண்டாங்க, இதில் பவிக்கும் நல்லா இது பண்ணான். ஸோ இப்போ இந்த செங்கலா டாஸ்கில் 3 பேர் நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்வீங்கன்னா யாரை சொல்வீங்க? ஒரு 3 பேர். தீபக் அண்ணா, ஓகே, ஜாக்லின், ஓகே. 4 டீமே சேர்த்து 4. மொத்தமாகவே அந்த கேமில் வந்து யார் 3 பேர் சொல்கிறதுனா நீங்கள் யாரை சொல்வீங்க நல்லா விளையாடினாங்கன்னா? தீபக் அண்ணா கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தாங்க, முத்துக்குமரன் சொன்னாங்க, ஜாக்லின் சொன்னாங்க. 3 பேர். பவித்ரா வந்து ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ரொம்ப டஃப் பாவம். ஆனால் ரொம்ப உள்ளே போட்டு நசுக்கி 4 பேரும் அதில் பிணைஞ்சி நல்ல பாம்பு பிணைஞ்சி இருக்கிற மாதிரி கடந்தாங்க. யார் கை யார் கால் எங்கே இருக்குன்னே தெரியல. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ராணுவுக்கு வேற கையில் அடிபட்டு. ஆமாம் அடிபட்டுச்சு. இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் செங்கல் டாஸ்க் கொடுத்ததுக்கு பதில் வேற கொடுத்துருக்கலாம், இல்லை இது கொடுத்ததே நல்லா தான் விளையாடி இருக்கலாம், அவங்க ஒழுங்காக விளையாடல அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை இதுதான் மக்கள் எதிர்பார்க்கணும். பிக் பாஸ் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாரு. அது உண்மையாகவே அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது, இந்த மாதிரி எஃபோர்ட் போடணுன்னுட்டு. ஏன்னா அந்த ஒரு இது வாங்கி அவர் ஒன்று மாற்றிட்டே இருக்காரா, என்ன பண்ணுறது? சரி அவங்க இப்படி பண்ணால் மட்டும்தான். இந்த டாஸ்க் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? கொடுத்துருக்கிற டாஸ்க் ஓகே தான் அது என்ன, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் டிஆர்பி போகும். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி சண்டை இண்டு அதில் வந்தால் தானே இன்ட்ரெஸ்டாக போகும். சும்மா பேசுகிறது யார் கவனிப்பாங்க இப்போல்லாம்? அந்த ஆனால் பவி நான் நடுவில் போட்டு முகமே தெரியலங்க, பாவமாக இருந்தது ரொம்ப. நான் அதெல்லாம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த பிக் பாஸ் 8ல் இவங்க வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு அசியம் இருக்கல, யாரை நினைக்கிறீங்க? நம்ம ஒன்று சொல்லுவோம், அங்கே ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்கும்ல, இவங்க வின் பண்ணால் நல்லா இருக்குமே, நல்லா விளையாடுறாங்களே அப்படின்னு, அது யார் நினைக்கிறீங்க? இல்லை ஜாக் நல்லா விளையாடுறா, எனக்கு சவுண்டு வரணும்னு தான் ஆசை. ஆனால் சவுண்டு எதுலேயுமே வின் பண்ணலையே. ஏன்னா இப்போது எல்லாமே எஃபோர்ட் போடுறவங்கள விட அவங்க வின் பண்ணாதவங்கள டைட்டில் வின்னர் ஆக்கிடுறாங்கல்ல சில இதில். அதனால கொஞ்சம் ஜாக் நல்லா எஃபர்ட் போடுறான். முத்துக்குமரன் வரலாம், அவ்வளோதான். ரயான்லாம் இப்போது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவ வந்திருப்பான், ராணுவ கை வர உடைச்சிட்டாங்க. சவுண்டு வரணுன்னு தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை. அக்கா இந்த வாரம் டாஸ்க் பார்த்துருப்பீங்க, எப்படி நடந்துச்சு இந்த செங்கல் வச்சு நடந்த டாஸ்க்? அதான் ஒரு போட்டி போட்டுன்னு இருந்தாங்க, இப்படி விளாட்னாங்க, எப்படி சண்டை போட்டுக்கினாங்க எல்லாரும் அடிச்சு பிடிங்கினா. அப்புறம் ஒரு பொம்மை வந்தது, அந்த முயல் பொம்மை வந்தது. 5 பேரில் 5 பேர் சேர்க்கணுமா அதை. அதில் ஒருத்தர் வந்து 4 சேர்த்தாங்க, ஒருத்தர் 1 தான் எடுத்தாங்க. பீஸாக அதை பிடிங்கின்னு விளையாடிக்கின்னு வந்தாங்க. அப்புறம் வந்து சண்டை போட்டுக்கினாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த பக்கம் கீழே மேலே வீழ்ந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பாவம் அதுங்க இவ்வளோ வந்து கஷ்டப்படுதுங்களே, இப்படியா பாவம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நான் ஏன் இப்படி விளாட்ணும், கொஞ்சம் பொறுமையாக விளாடக்கூடாதா? கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் 4 நாளாக பிரித்து விட்டா கூட, இப்போ 3 பேராக தான் விட்டாங்க. இன்னும் ஒரு 2 பேராக இருந்தால் கொஞ்சம் சண்டை போட்டுக்க மாட்டாங்கல்ல, கம்மியாக இருப்பாங்கல்ல. அதுக்காக தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆமாம் ஒருத்தர் கை அடிபட்டுருச்சு. அவர் கை அடிபட்டதில் அவர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இவங்கள மட்டும் விட்டுருந்தாங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பயப்படுதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விளையாட்டு தானே விளையாடுறாங்க. ஏன்னா நாங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் பட்டு தான் அந்த விளையாட வரணுன்னு தானே வந்துக்கிறாங்க. அப்போ அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐயோ பாவம் 2 பேராக கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோமோ எங்களுக்கு. அது ஒரு இது தான் எங்களுக்கு. ஆனால் எனக்கு பாவமாகவே இருந்தது அதுங்க விளையாடுறத பார்த்தா. ரொம்ப நல்லா நல்லா இருந்தது.
முத்துக்குமார் விளையாடினாரு. அப்புறம் அவரு பிரிஞ்சுட்டாங்க. மஞ்சரி அவங்க விளையாடினாங்க, சண்டை தான் போட்டிருந்தாங்க. அவ கீழே வீழ்ந்துட்டா. அச்சன் இது பேர் என்ன, பவித்ரா தான் பாவம் கீழே. அவங்க பவித்ரா தான் கீழே இருந்ததால அவளால் எடுக்க முடியல கையை. மஞ்சுளா வந்து காலை கீழே போட்டுக்கினாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து எல்லாம் பிரித்து இது பண்ணியிருந்தாங்க. விஷால் வந்து பிரித்து விட்டாரு. ஆமாம், அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பொறுமையாக இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணார். பிரித்து அவரை இது பண்ணி நிறுத்துங்க, சண்டை போடாதீங்க, கால் கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட சண்டை கடிச்சுனா இந்த விரல் உடச்சிக்கிட்டாங்களாம், அது பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அதோட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதான் எனக்கு அவ்வளோ தெரியல. பரவாயில்லைங்க. அவன் நல்லா தான் விளையாடினான். அவன் நல்லா தான் விளையாடிருந்தான். அவன் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கின்னு அம்மிக்கின்னு தூக்கி போட்டுக்கின்னு இருந்தாங்க அவரை. நாங்கள் அதை கேட்டோம், வானாப்பா அப்போ அந்த பையன் வர ஒல்லியாகிறானே, அவனை போயிட்டு இது போட்டு அமுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சுங்க வந்தோம். சின்ன சண்டை வந்தது. அது எனக்கு என்னன்னா, அந்த பையன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இவங்க ரொம்ப சவுண்டாக கத்துறதால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆமாம், சவுண்டாக பேசுகிறாங்க. அதால் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும்னா யாரை சொல்வீங்க? எனக்கு பவித்ரா கொஞ்சம் நல்லா இருந்தது, விளையாடுது. ஆமாம், பவித்ரா இந்த வாட்டி நல்லா விளையாடுனாங்க. நல்லா விளையாடுங்க. ஆமாம், எனக்கு தோணுது அப்படி. கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் நல்லா விளையாடி இருக்கலாம். அவங்க எல்லாரும் வந்து சேர்த்தாங்க. அவங்க எல்லாரும் ஆளுகளுக்கு ஒன்று வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதால் அவங்களுக்கு முடியல. பவித்ராவுக்கும் இன்னொருத்தர் 2 பேராக சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் அப்படியே சேர்த்து பிடிச்சின்னு தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்து பிடிக்கின்னு போயிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆனால் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பவித்ரா மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் நல்லா தான் விளையாடினாங்க. யார் வந்து ரொம்ப நடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரிஜினலாகவே தெரியலையே இது விளையாடுறது ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா யாரை சொல்வீங்க? எப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, அருண் தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதால் எனக்கு அவ்வளோ பேர்லாம் சொல்ல தெரியல. ஆனால் ஒரு 2-3 பேர் கொஞ்சம் நடிப்பு தான் இருக்குது. ஆமாம், மஞ்சுளாவும் கொஞ்சம் நடிப்பு தான். ஏன்னா அவ்வளோ சவுண்டு கொடுக்க தேவையில்லை. கையினா அவள் தான் மேலே இருந்தா, பவித்ரா தான் கீழே இருந்தா. அப்போ பவித்ராவுக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கோம், மூச்சும் விட முடியாத இருந்தா. இவங்களாம் கொஞ்சம் மேலே இருந்தாலும் அப்போ மேலே இருக்கிறவங்க மட்டும் தானே கம்மியாக தானே அடிப்படும் அப்படின்னு தான் எங்களுக்கு டவுட்டு. நல்லா தான் விளையாடினாங்க. எனக்கு அந்த பெரியவர் போவார்னு நினைக்கிறேன். அவர் போயிடுவார். 2வது அந்த அருண்குமார் போனாலும் போயிடுவார்.